ஹாய் பீப்பிள். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பேசஞ்சர் கார்ஸ் செக்மெண்ட்ட பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல கவர் ஆவற கம்பெனிஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி, எம்&எம், மஹிந்திரா மஹிந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய் மோட்டார்ஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். இந்த 5 கம்பெனி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம எத கவர் பண்ணல அப்படின்னா, ஒலெக்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியும், மெர்க்யூரி அப்படின்ற இந்த கம்பெனிஸ நம்ம கவர் பண்ணல. ஸோ இந்த கம்பெனி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மார்க்கெட் கேப். ஸோ மார்க்கெட் கேப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்கெட் கேப் வந்து மாருதி சுசுகி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 4,65,000 crore மார்க்கெட் கேப். அ மஹிந்திரா மஹிந்திராவும் பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ஓகே. டாடா மோட்டார்ஸும் ஒரு லார்ஜ் கேப், ஹுண்டாய் மோட்டார்ஸும் ஒரு லார்ஜ் கேப் அண்ட் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் கூட வந்து ஒரு லார்ஜ் கேப். ஓகே. ஸோ இதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் கம்பெனிஸ் கூட தான் வருது. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் டூ மிட் கேப் கம்பெனி ரேஞ்சில இருக்கு. ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட கேபிடலைசேஷன் இம்பார்ட்டன்ஸ் இது. நெக்ஸ்ட் நம்ம சேல்ஸ் பார்க்கலாம். சேல்ஸை விட அதோட முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க வேண்டியது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது தான். ஸோ யாருக்கு இதுல எவ்வளோ நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த செக்மெண்ட்லயே ஹையஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருக்கிறது மாருதி சுசுகிக்கு தான். கிட்டத்தட்ட 9.45 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்டத்தட்ட 8.84 அப்படின்ற மார்ஜின் இருக்கு. ஸோ நல்ல மார்ஜின் வச்சிருக்காங்க. ஹுண்டாயும் ஒரு நல்ல மார்ஜின் 8 வச்சிருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 6.49ம் இவங்க ஒரு 6.8 வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லா மார்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்க மார்ஜின் தான் இருக்கு. ஓகே. ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பேடான மார்ஜின் மாரி இல்ல. ஒரு அளவுக்கு டீசென்ட்டான மார்ஜின் தான் எல்லா கம்பெனிக்கும் இருக்கு. ஸோ இதுல எந்த கம்பெனி ஃபாஸ்ட்டா குரோத் ஆயிருக்கு லாஸ்ட் வந்து ஒரு 5 இயர்ஸ்ல அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் குரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டா வளர்ந்துருக்காங்க இருக்கறதுலே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்&எம் ஓகே. ஸோ மஹிந்திரா மஹிந்திரா பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் மாருதி சுசுகியும் வந்து பார்த்தீங்கன்னா 15% குரோத் ரேட் காமிச்சிருக்காங்க. ஸோ சேல்ஸ் குரோத் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே. சேல்ஸோட ப்ராஃபிட் எப்படி க்ரோ ஆச்சு அப்படின்றதும் பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் குரோத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா தான் இருக்கறதுலே வந்து ஹையஸ்ட் ப்ராஃபிட் குரோத் காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து டூ மச்சாவே இருக்கு ஆக்சுவலி. ஓகே. ஸோ இது ஏன் எதனால அப்படின்றத நம்ம தனியா ரிசர்ச் பண்ணா தான் தெரியுமே தவிர்த்து, இல்லன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா இவ்ளோ ப்ராஃபிட் குரோத் ஒரு கம்பெனியால காமிக்க முடியாது. ஒருவேளை இவங்க ரொம்ப லாஸ் மேக்கிங் இருந்திருப்பாங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னால. அத இவங்க டர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ நம்ம தனியா ரிசர்ச் பண்ணா தான் நமக்கு இத பத்தி தெரியும். ஸோ இது தவிர்த்து ஓரளவுக்கு நம்புற மாரி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, ஒருவேள லாஸ் மேக்கிங் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ப்ராஃபிட் குரோத் காமிச்சிருக்காங்க. இல்லன்னா இவ்ளோலாம் காமிக்க முடியாது. ஸோ அ இந்த குரோத் ரேட்ட பார்த்தீங்கன்னா, மாருதியும் நல்லா தான் இருக்கு. 34ன்றது ஒரு நல்ல குரோத் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் குரோத் ஆகியிருக்கு. டாடா மோட்டார்ஸ்க்கும் வந்து ப்ராஃபிட் குரோத் நல்லா தான் இருக்கு. ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் முன்னால ஒரு ஹெவி லாஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கோவிட் டைம் வந்திருக்கும். ஸோ அங்கேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நல்ல ஒரு சேல்ஸ் பூஸ்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இவங்க கம்பெனிங்கள கம்பேர் பண்ணும்போது ஹுண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒண்ணும் ப்ராஃபிட் குரோத் கூட இல்ல. ஓகேங்களா. ஸோ ஹுண்டாய பொறுத்தவரைக்கும் சேல்ஸ் குரோத்தும் இல்ல, ப்ராஃபிட் குரோத்தும் இல்ல அப்படின்றது தெரியுது நமக்கு. ஸோ அசெட் டர்ன் ஓவர் எந்த கம்பெனி அவங்க அசெட்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அது மாருதி சுசுகி நல்லா அவங்க அசெட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஹுண்டாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம்ஸ் ஆஃப் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு 1.25, 1.5லாம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா 2 2.5 வந்து யூஸ் பண்றாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ இவங்க ஒண்ணு வந்து கம்மியான அசெட்ஸ்ல நெறைய சேல்ஸ் கார் புரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க. ஆ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அவுட் சோர்சிங் பண்றாங்களா என்னன்னு நமக்கு கரெக்ட்டா புரியல. ஏன்னா இது வந்து ரொம்ப வியர்டான ஒரு நம்பரா இருக்கு. ஏன்னா மத்த எந்த கம்பெனிக்குமே அந்த ஒரு நம்பர் இல்ல பாருங்க. ஓகே. ஸோ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றதுல பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸும் அவங்க நல்லா தான் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றாங்க. ஃபோர்ஸ் மோட்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாவே எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றாங்க. ஸோ இவங்கலாம் நல்லா யூஸ் பண்றாங்க. எம்&எம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இல்ல அப்படின்றது நமக்கு தெரியுது. டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ இருக்கறதுலே யார் கம்மியா கடன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது மாருதி சுசுகி தான். கடனே இல்லாம நடத்துறாங்க கம்பெனிய. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அவங்களும் கடன் வாங்குறது இல்ல. ஹுண்டாய் அவங்களுமே கடன் இல்ல. அவங்ககிட்டயும் கடன் இல்ல. டாடா மோட்டார்ஸ்க்கு 60% கடன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அதுவே ஒரு பேடு. ஓகே. ஆனா அத விட இருக்கறதுலே வொர்ஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா மஹிந்திரா. கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னா, ரூ. 100 வந்து ஷேர் ஹோல்டர் பணம் போட்டிருக்காங்கன்னா, ரூ. 177 வந்து வெளிய இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இருக்கறதுலே வொர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது மஹிந்திரா தான். ஓகே. ஸோ இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னா, எப்பவுமே கடன் வாங்குனா வட்டி கட்டணும். அந்த வட்டி வட்டி தாண்டுன பிறகு வட்டி கட்டுன பிறகு தான் இந்த ப்ராஃபிட்ன்றது வரும். ஸோ அவங்க அத மீறி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட் காமிக்கிறாங்கன்றதே ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த கம்பெனிய பத்தி நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்ம இத ரிசர்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ நம்ப இத ரிசர்ச்ன்னு வேணா போட்டு வச்சுக்கலாம். சும்மா ஒரு ஆர் அப்படின்ற மாரி எங்கனா ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். இத ஃபர்தரா நம்ப ரிசர்ச் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா அப்ப பண்ணா தான் நமக்கு தெரியும் இந்த கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு கம்பெனியா இருக்கு. ஓகே.
இது தவிர்த்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ பார்க்கலாம். ஸோ கடன் வாங்கலனாலே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, வட்டி ஈஸியா கட்டலாம். ஸோ இந்த கம்பெனியும் ஈஸியா வட்டி கட்ட முடியும். இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா, வட்டி கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் பட் எப்பாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டவுன் ஆயிடுச்சுனாலாம் வட்டி கட்டுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அதே தான் வந்து டாடா மோட்டார்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அட்லீஸ்ட் 7ன்றது ஓரளவுக்கு அக்செப்டபிள். 61னா சூப்பரான ஒரு விஷயம். 56ம் சூப்பரான விஷயம். ஓகேங்களா? ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா, அ யார் கம்மியா கடன் வாங்கியிருக்கோ அவங்களலாம் ஈஸியா வட்டி கட்டவும் முடியும். ஓகேங்களா? அது வந்து இது இருக்கு. ஆர்ஓசி ஸோ இதான் நம்ம பார்க்க வேண்டிய மெயின் நம்பர். ஸோ ஆர்ஓசி யாருக்கு சூப்பரா இருக்குன்னா, கம்மியான அசெட் வச்சு நெறைய ப்ராஃபிட் காமிச்ச ஹுண்டாய் தான் வந்து நம்பர் 1 இருக்கு. ஆனா அத பத்தி நம்ம ஃபர்தர் ரிசர்ச் பண்ணா தான் தெரியும். இல்லன்னா நமக்கு தெரியாது. ஓகே அவங்க ஏன் அப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். ஸோ இவங்க வந்து 30 ஆர்ஓசி வச்சிருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஓசியா இருக்கு இது. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸும் நல்ல ஆர்ஓசி வச்சிருக்காங்க. அண்ட் மாருதி சுசுகி கூட நல்ல ஆர்ஓசி வச்சிருக்காங்க. 13, 14 தான் வந்து இந்த செக்டர்லயே இருக்கலே கம்மி வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான் இருக்கு. ஸோ ஓவராலா இவங்களோட கம்பெனி வைஸ் பார்த்தீங்கன்னா, யாரு என்ன ரேங்கிங் நம்ம குடுக்கலாம் அப்படின்னு வேணா நம்ம செக் பண்ணலாம். சி ரேங்கிங் தர்றதே இங்க வந்து ஒரு கன்ஃப்யூஷனான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாருதிய பொறுத்தவரைக்கும் வந்து நல்ல மார்ஜின், ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடா குரோத் ஆகுறாங்க. கடன் இல்ல. ஆர்ஓசியும் டீசென்ட்டா இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து இட்ஸ் அ குட் கம்பெனி அப்டின்னே நம்ம சொல்லலாம். டாடா மோட்டார்ஸ் மார்ஜின் ஓரளவுக்கு டீசென்ட்டா தான் இருக்கு. ஆ சேல்ஸ் வந்து இன்னும் அவங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல பெருசா பூஸ்ட் பண்ணல. மத்த கம்பெனி கம்பேர் பண்ணும்போது. ஆனா ப்ராஃபிட்யாவது எப்படியோ பூஸ்ட் பண்ணிட்டாங்க. அசெட் நல்லா யூஸ் பண்றாங்க. ஆனா கடன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. கடன் ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. ஆ ஆர்ஓசியும் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. ஸோ இது நல்ல கம்பெனியான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு மாரி மீடியமான கம்பெனி தான். ஓகே. ஸோ இட்ஸ் நெய்தர் குட் ஆர் நெய்தர் பேட் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு இது இட்ஸ் நெய்தர் குட் ஆர் பேட். ஓகேங்களா? ஏன்னா வந்து சேல்ஸ் குரோத் ரொம்ப நல்லா அவ்வளோ ஒண்ணும் நல்லா இல்ல. கடனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமா தான் வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கம்பெனி நம்ப இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல வேணா இது இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு இட்ஸ் நாட் தட் கிரேட் கம்பெனி. ஓகே. ஹுண்டாய் மோட்டார்ஸ் பல இடங்கள்ல ப்ராப்ளம் இருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கு. ஆனா சேல்ஸ் குரோத் வந்து ரொம்ப ரொம்ப புவரா இருக்கு. இந்த சேல்ஸ் குரோத்தும் ஒண்ணும் பெருசா இல்ல. ப்ராஃபிட் குரோத்தும் மத்த கம்பெனிஸ கம்பேர் பண்ணும்போது இல்ல. அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ ஆக்சுவலி இதுல என்னன்னா, அ இந்த 2 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 5 இயர் சேல்ஸாவே இருக்காது. ஏன்னா, இப்ப தான் அவங்க ரீசென்ட்டா லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே. ஸோ டேட்டா வந்து கரெக்ட்டா இருக்குமா? இல்லையான்றத நமக்கு செக் பண்ணணும். ஓகேங்களா? இன்னொன்னு அசெட்லாம் நல்ல டர்ன் ஓவர் நல்லா தான் பண்றாங்க. ஆர்ஓசியும் இருக்கு. ஸோ அன்லெஸ் நம்ம இத ஃபர்தர் ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் நமக்கு இது தெரியும். இது நல்ல கம்பெனியா? இல்லையான்னு. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணா தான் தெரியும். இப்போதைக்கு இந்த டேட்டா பிரகாரம் நமக்கு பெருசா தெரியல. ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கம்பெனி. அ மார்ஜின் நல்லா டீசென்ட்டா இருக்கு. மத்த கம்பெனிகளோட சேல்ஸ் குரோத் வந்து சூப்பராவே இருக்கு. இந்த 2 இடத்துலயும் பாருங்க. நல்லாவே இருக்கு சேல்ஸ் குரோத், ப்ராஃபிட் குரோத். அசெட்ட நல்லா தான் யூஸ் பண்றாங்க. கடனே வாங்காம ரன் பண்றாங்க கம்பெனிய. அது எவ்வளோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்து, கடன வாங்காம ரன் பண்றதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது எப்படி பண்றாங்கன்றதே நம்ம செக் பண்ணலாம். அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓசி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல கம்பெனி. ஓகே. ஆனா இதுக்கு நம்ம ஃபர்தர் ரிசர்ச் பண்ணா தான் தெரியும். இது உண்மையிலேயே நல்ல கம்பெனியா? இல்ல என்ன நடக்குது? அப்படின்றது நமக்கு அப்ப தான் தெரியும். ஸோ டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அம் இது ஒரு ப்ராப்பரா நம்மள ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியல. ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்பிவி நெட் ப்ராஃபிட் நல்லா தான் இருக்கு. அ சேல்ஸ் குரோத் தான் ரொம்ப மோசமா இருக்கு. ப்ராஃபிட் குரோத் நல்லா தான் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இவங்க டீசென்ட்டா தான் இருக்குறாங்க. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்கள கம்ப்ளீட்டா நம்ம அவாய்ட் பண்றத விட ஓகே. ஜஸ்ட் ஒன் செகண்ட். ஓகே. ஸோ இவங்கள கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்றது அப்படின்றத விட, நம்ம இவங்கள ஃபர்தர் ரிசர்ச் பண்ணா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஆனா, அ ஸோ இந்த எல்லா கம்பெனியுமே நம்ம தனித்தனியா எடுத்து ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் நமக்கு தெரியும். இதெல்லாம் நல்ல கம்பெனியா இல்லையான்னு. ஏன் நமக்கு இவ்வளோ கன்ஃப்யூஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுங்க எதுவும் கிளியர் கட்டா இது நல்ல கம்பெனி அப்படின்ற மாரி நமக்கு சிலது இல்ல. மாருதி சுசுகி ஓகே இட்ஸ் a குட் கம்பெனி மாரி தெரியுது. ஃபோர்ஸ் மோட்டார்ஸும் இட்ஸ் a குட் கம்பெனி மாரி தான் தெரியுது. இந்த மீதி கம்பெனி மூணுத்தையும் நம்ம ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் நமக்கு தெரியும். இதுங்க நல்ல கம்பெனியா இல்லையான்றது நம்ம அப்ப தான் பிரிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இருக்கிற பிஇல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே. ஸோ இருக்கிற பிஇய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஹையஸ்ட் பிஇ பாருங்க. இதுல ஓரளவுக்கு நல்ல கம்பெனியா இருக்கு. கம்பேரபிலிட்டி நல்ல கம்பெனியா இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தான். அதனால தான் 43 பிஇ குடுத்துருக்காங்க. ஆனா, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்லயோ, 5 இயர்ஸ்லயோ வந்து இந்த கம்பெனி வந்து பெருசா பிஇ தரல. அதாவது இப்ப தான் இந்த கம்பெனி டெவலப் ஆகவே ஆரம்பிச்சிருக்குன்ற மாரி இருக்கு. ஸோ திரும்பவும் நம்ம இத ஃபர்தரா அனலைஸ் பண்ணா தான் தெரியும். ஸோ
இது நம்ம ஈஸியா இது வாங்கலாமா வேணாமா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஆவரேஜ் பிஇ விட இது எங்கேயோ ரொம்ப டபுள் மடங்கு கிட்ட ஹையா போயிடுச்சு. ஸோ நம்ம அதில பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து ஒரு ஈஸியான ஆன்சர் சொல்ல முடியாது. இது நல்ல கம்பெனியா இப்ப வாங்கலாமா நம்ம சொல்ல முடியாது. ரிசர்ச் பண்ணா தான் தெரியும். Hyundai மோட்டார்ஸ் இது இப்ப தான் ரீசென்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இத பத்தியும் நம்ம சொல்ல முடியாது. டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் இவங்க பிஇ அ ஒரு ஒரு மீடியாக்கர் பிஇயா தான் இருக்கு. ரொம்ப அதிகமாவும் இல்ல, கம்மியாவும் இல்ல. ஏன்னா 5 இயர் பிஇ விட கம்மியா இருக்கு. 3 இயர் பிஇ விட அதிகமா இருக்கு. ஸோ இப்போதைக்கு இதுவும் வந்து பெருசா நம்மளால பெர்ஃபெக்ட்டா சொல்ல முடியாது. இது நல்ல கம்பெனின்னு. ஆ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 26 அண்ட் 20 பிஇ இருக்கு. அத கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஆக்சுவலி மார்க்கெட் இவங்களுக்கு ஹையரான ஒரு பிஇயும், பிரைசிங்கும் குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அகைன் ஃபர்தர் ரிசர்ச் வேணும் நமக்கு. அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி. மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து பாருங்க, மார்க்கெட் வந்து 5 இயர் பிஇ விட இப்ப கம்மியா இருக்கு. ஆனா 3 இயர் பிஇ விட இது அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஃபுல் செக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜ்ல தான் இந்த செக்டரே இருக்கு. ஆனா இதுல கிளியர் கட்டா இப்போதைக்கு நல்ல டெவலப் ஆகின்னு வர கம்பெனின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது அது ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் மாரி தான் தெரியுது. ஓகே. ஆனா இந்த எல்லா கம்பெனியும் நம்ம கிளியர் கட்டா ஃபுல்லா ரிசர்ச் பண்ணா மட்டும் தான் நமக்கு இது தெரியும். இல்லன்னா நம்மளால இத அனலைஸ் பண்ணி நம்மளால கரெக்ட்டா இப்போதைக்கு இந்த வச்சு அனலைஸ் பண்ணி நம்ம சரியா சொல்ல முடியாது. ஓகே. ஸோ இதுல எது பெஸ்ட் கம்பெனி அப்படின்றது நம்மளால இப்போதைக்கு பெர்ஃபெக்ட்டா டிட்டர்மைன் பண்ண முடியல. இருந்தாலும் நம்ம ஃபர்தரா நம்ம வேற ஒரு வீடியோல ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனி எடுத்து பண்ணலாம். அதுல நம்ம பார்க்கலாம் எது பெட்டரான கம்பெனியா வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த பேசஞ்சர் கார் செக்மெண்ட் அப்படின்ற இந்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, எப்படி டெவலப் ஆக போகுது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி 6-7% குரோத் ரேட் இருக்க போகுதுன்னு அப்படின்ற மாரி சாட் ஜிபிடில இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ 6-7%ன்றது பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கானமியோட குரோத் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட்டான ஒரு ஸ்பீடு தான். ஸோ இந்தியன் எக்கானமி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் 7-8% ஸ்பீட்ல க்ரோ ஆகுது. ஸோ இந்த செக்டர் பார்த்தீங்கன்னா, அதே ஸ்பீட்ல தான் க்ரோ ஆக போகுது அப்படின்ற மாரி மென்ஷன் பண்றாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன 3 ரீசன்ஸ் இருக்கு. இந்த செக்டர் வந்து டெவலப் ஆகுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரைசிங் டிஸ்போசபிள் இன்கம். ஸோ நெறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சேலரி இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ரைசிங் டிஸ்போசபிள் இன்கம் இது இன்கிரீஸ் ஆகப்போகுது, இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொன்னு பிரிஃபரன்ஸ் ஃபார் பெர்சனல் மொபிலிட்டி. ஸோ நெறைய பேர் வந்து செப்பரேட்டா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஃபீலிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால வந்து இது இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இன்னொன்னு எஸ்யூவி அண்ட் பிரீமியம் கார் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மஹிந்திராலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார் பெட்டரான ஒரு சேல்ஸ் குரோத்தும், ப்ராஃபிட் குரோத்தும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா எஸ்யூவியும் பிரீமியம் கார் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்றது. அண்ட் இவி பாலிசி புஷ். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சப்சிடி, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் ஓகேங்களா? இது எல்லாமே புரொவைட் பண்றதால, இவி கார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சேல்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இத வந்து ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண போறன்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதனாலயும் பார்த்தீங்கன்னா, இந்த செக்டருக்கான சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கீ ரிஸ்க் இதுல என்ன நம்ம வந்து ரிஸ்க் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஆக இந்த சேல்ஸ் கம்மியாகும். இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ வந்து ரெடியூஸ் பண்ணினே இருக்கிறாங்க. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆக இந்த செக்டருக்கு நல்லது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூஸ் ஆச்சுன்னா, கார் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய பேர் வாங்குவாங்க. ஏன்னா உங்களுக்கு கார் வாங்குனா கார் மோஸ்ட்லி வந்து லோன்ல தான் வாங்குறாங்க. ஸோ இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்தா இஎம்ஐயும் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருந்தா இந்த செக்டருக்கு ஆக்சுவலி ரொம்ப ஒரு ஹை பெனிஃபிட். ஓகே. ஸோ நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் 1. இன்னொன்னு லோன். ஓகே. ஸோ லோன் வாங்கி எவ்வளோ பேர் வாங்குறாங்கன்னு நீங்க பார்க்கணும். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமாயிடுச்சுனாலும் இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீலு, லித்தியம் அப்படின்றது காஸ்ட்லி ஆச்சுனாலும் இந்த செக்டருக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ என்னென்ன ப்ராப்ளம் சொல்றாங்க? ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லோன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வாங்குறது ஓகே. கஸ்டமர் வந்து லோன் வாங்கி கார் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமாகுது. இல்ல இஎம்ஐ கட்டுறது கஷ்டமாகுது அப்டின்னா, இந்த செக்டருக்கு அது ரிஸ்க். ஸோ ரா மெட்டீரியலோட காஸ்ட் அதிகமா போகலாம். அதுவும் வந்து இந்த செக்டருக்கு ஒரு ரிஸ்க். ஸோ குளோபல் சப்ளை செயின் எதுனா ஒரு கீயான ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேர் பார்ட் கிடைக்க மாட்டுது அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா வந்து அ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ரேர் எர்த் மெட்டல்ஸ் அப்டின்ற ஒரு பர்ட்டிகுலர் மெட்டீரியலோ இல்ல மேக்னெட்டோ வந்து கிடைக்கலன்றனால, புரொடக்ஷன் வந்து கம்மி பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ கார் கம்மி பண்ணல. 2 வீலர்ஸ்க்கு கம்மியாச்சு. ஸோ இது மாரி திருப்பி ஒரு ரிஸ்க் வந்துன்னா, புரொடக்ஷன் கம்மி ஆகலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ரிஸ்க்கான்னு கேட்டீங்கன்னா, இதுல மேஜர் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்போசபிள் இன்கம். ஸோ வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்தா தான் கார் வாங்க முடியும் 1. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருந்தா தான் கார் வாங்க முடியும். அதே மாரி வந்து இஎம்ஐயும் லோவரா இருக்கணும். ஓகே. ஸோ இந்த விஷயம் தான் வந்து ரொம்ப கீயான முக்கியமான விஷயம் இந்த செக்டருக்கு. ஸோ நீங்க எதெல்லாம் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை எஸ்யூவி வந்து விக்குது மார்க்கெட்ல?
எத்தனை இவி கார்ஸ் விற்குது, ஹைபிரிட் விற்குது, ஓகேங்களா? கீ ரா மெட்டீரியல் வந்து கிடைக்குதா இல்லையா, ஸ்டீலோட பிரைஸ் எப்படி மூவ் ஆகுது, ஓகே, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்றாங்களா இல்லையா, பெட்ரோல் பிரைஸ் இல்ல டீசல் பிரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த செக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலி டைனாமிக் செக்டர். டைனாமிக்னா இது வந்து ஒன்னு ரெண்டு விஷயங்களால இந்த இந்த செக்டர்ல இருக்கிற கம்பெனிகளோட ஷேர் பிரைஸ் வந்து மேல போறது கீழே வரது இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 காரணங்கள் இருக்கு ஷேர் பிரைஸ் மேல போகிறதும் கீழே வரதுக்கும். ஸோ இது ஒரு ஹைலி டைனமிக் அண்ட் காம்ப்ளிகேட்டடான ஒரு செக்டர் இது, ஓகேங்களா? ஸோ இந்த செக்டரை நீங்க கீயா வாட்ச் பண்ணா அது முக்கியமான விஷயம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதுக்கப்புறம் ஃபியூல் பிரைஸ், இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்டீல் பிரைஸ் அண்ட் மோஸ்ட்லி கவர்மெண்டோட பாலிசிஸ். ஸோ இது எல்லாமே இந்த இந்த இண்டஸ்ட்ரியை மூவ் பண்ணும். ஓகே, ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு இண்டஸ்ட்ரியோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்கள் வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்கள் கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.